நான் வெகு நேரமாக அலங்கரித்து கண்ணாடி முன்னின்று என்னை பல கோணங்களிலும் பார்த்து கொண்டிருந்தேன். இன்று ராகுல், அதாவது எனது வருங்கால கணவர் ரமேஷ் மாமாவுடன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். ரமேஷ் மாமா வாரத்தில் ஓரிரு முறை எங்கள் வீட்டிற்கு வருவதுண்டு. ஆனால் ராகுல் இன்றுதான் முதல் முறையாக மாமாவுடன் வீட்டிற்கு வந்திருந்தார். என்னையும் இன்றுதான் முதல் முறையாக சந்திக்கப் போகிறார். நான் இன்று மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ராகுல் தன் அதிர்ஷ்டத்தை எண்ணி பெருமைப்பட வேண்டும். தனக்கு இவ்வளவு அழகான வருங்கால மனைவி கிடைத்து விட்டாள் என்று நினைக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை கூட மறந்துவிட்டேன். என்னுடைய அப்பா மோகன் தனது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டு மிகவும் மோசமான நிலையில் படுக்கையில் கிடந்தார். அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. என் அப்பா பிழைக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது ராகுல் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர் கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக என்னை அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். அஞ்சலி, நீ ஏன் இவ்வளவு தயாராக இருக்கிறாய்? என் அம்மா சரளா அறைக்குள் வந்தபோது என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த அலங்காரத்திற்கு காரணம் என்ன? அவர் கேட்டதும் நான் வெட்கப்பட்டேன். அம்மா, ராகுல் வந்திருக்கிறார் அல்லவா? இன்றுதான் அவரை முதல் முறையாக சந்திக்கிறேன். முதல் முறையாக அவரும் என்னை பார்க்கிறார். அதனால் நான் அவருக்கு அழகாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றேன். என் அம்மா எனது பேச்சை கேட்டு அதிருப்தியுடன் பேசினார். பார் அஞ்சலி, உனது அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் தனது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். என்றாலும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். உனது அப்பாவின் பெருமைகளையும் கட்டுப்பாடுகளையும் நான் அறிவேன். அவர் சுயநினைவுடன் இருந்திருந்தால் இதையெல்லாம் கொஞ்சமும் விரும்பி இருக்க மாட்டார். நீ உனது வருங்கால கணவர் முன் இப்படி அலங்கரித்து சென்று திருமணத்திற்கு முன்பே உனது அழகை காட்டி அவனது மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ராகுல் திரும்பிச் செல்லும் வரை நீ உனது அறையிலேயே இருக்க வேண்டும். எனது அம்மா பேசிவிட்டு சென்றார். ஆனால் நான் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்தேன். என் அம்மாவின் இந்த திடீர் குணம் எனக்கு புரியவில்லை. அவர் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர், எதை பற்றியும் கவலைப்படாதவர். ஆனால் இப்போது திடீரென என் மீது இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார். என் மனநிலை மிகவும் மோசமாகிவிட்டது. என் அம்மாவின் செயல் எனக்கு சுத்தமாக புரியவில்லை. சில சமயம் கருணையாக இருக்கிறாள், சில சமயம் இவ்வளவு கடுமையாக இருக்கிறாள். இவள் என் தாய்தானா என்று யோசித்தேன். பின்னர் மாலை வரை நான் என் அறையிலேயே அடைபட்டு கிடந்தேன். ரமேஷ் மாமா கிளம்பும்போது அவர் என்னை பார்க்க என் அறைக்கு வந்தார். அஞ்சலி, உனக்கு எப்படி இருக்கிறது? உனது அம்மா உனக்கு காய்ச்சல் இருப்பதாகவும் பலவீனமாக உணர்வதாகவும் சொன்னார். நான் டாக்டரிடம் அழைத்துச் செல்லலாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் காலையிலேயே உன்னை டாக்டரிடம் அழைத்துச் சென்றதாகவும் டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்து ஓய்வெடுக்க சொன்னதாகவும் சொன்னார். அதனால்தான் நீ உனது அறையில் இருக்கிறாய். சரி, உன்னை நன்றாக பார்த்துக்கொள். ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் சொல் என்று அவர் என் தலையை அன்புடன் தடவினார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த மனிதனின் ஆதரவு மட்டும் இல்லாவிட்டால் நமக்கு என்ன நடந்திருக்கும்? நாம் தெருவில் அல்லவா நின்று இருப்போம். இந்த காலத்தில் இவ்வளவு நல்லவர்கள் எங்கு கிடைப்பார்கள் என்று நான் மனதில் நினைத்தேன். ரமேஷ் மாமாவும் ராகுலும் மாலையில் திரும்பி சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு நான் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தேன். என் அம்மா எனது மோசமான மனநிலையை கவனித்தார். பின்பு பாசத்துடன் பேசினார். பெற்றோர் ஒருபோதும் தங்கள் குழந்தைக்கு தவறாக நினைக்க மாட்டார்கள். நான் உனக்காக ஒரு மிகச்சிறந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அது இப்போது உனக்கு புரியாது. அதனால்தான் நான் உன்னை ராகுல் முன் வர அனுமதிக்கவில்லை என்றார். என் அம்மாவின் கண்களில் இருந்த ஒளி அவர் ஏதோ பெரிய திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று காட்டியது. நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என்ன திட்டம் அம்மா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வெளிப்படையாக சொல்லுங்கள் என்றேன். ஏதோ நடக்கவிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரம் என் அம்மா என்னை கூர்ந்து பார்த்தார். என் அழகை பயன்படுத்தி ஒரு பெரிய வியாபாரம் செய்ய அவர் விரும்பினார். எனது அப்பாவுடன் வாழ்ந்தபோது நிறைவேற்ற முடியாத தனது கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற அவர் விரும்பினார். கடவுள் இவ்வளவு அழகான மகளை கொடுத்த பிறகு அந்த அழகால் ஏதோ ஒரு பயன் இருக்க வேண்டும் என்று என் அம்மா தனது மனதில் பல விஷயங்களை நினைத்திருந்தார். அவர் என்னை பாசத்துடன் அருகில் அமர வைத்து எனது கைகளை பிடித்து கொண்டார். என் அம்மா சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அதிர்ச்சியுடன் எனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றேன். நானும் ரமேஷ் மாமாவும், இது எப்படி சாத்தியம் அம்மா? இது நடக்க முடியாது. ராகுல் என் மணமகன். எனக்கு அவனுடன் திருமணம் நடக்கப் போகிறது. ஆனால் நீங்கள் அவனை விட்டுவிட்டு அவனது மாமாவை கட்டிக்கொள்ள சொல்கிறீர்கள். ஆனால் ஏன் அம்மா? நீங்கள் எப்படி இதை யோசிக்க துணிந்தீர்கள்? அவர் அப்பாவின் வயதுடையவர் என்றேன் கோபமாக. என் அம்மா ஒரு பெருமூச்சுடன் சொன்னார். அதுதான் விஷயம் செல்லம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ செல்வத்தில் நீந்தி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். நான் உன் அம்மா, உன் எதிரி இல்லை. நான் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றார்.
என் தலை சுழல ஆரம்பித்தது. எனக்கு அம்மாவின் நோக்கம் எதுவும் புரியவில்லை. அம்மா செல்வத்தை பற்றி பேசினால் அது ராகுலுக்கும் சொந்தமாக இருக்கும் அல்லவா? அவரது மாமாவிடம் உள்ள அனைத்தும் ராகுலுக்குத்தான். அவர்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. பிறகு ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். என் அம்மா தனது தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தார். மகளே, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பது? நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய். நீ ராகுலை பார். அவன் மிகவும் முரட்டுத்தனமான பையன், மிகவும் கோபக்காரன். அதே சமயம் ரமேஷ் வயதானவர். ஒரு வயதானவருக்கு இளம் பெண் கிடைக்கும் போது அவர் அவளது கால்களையே தொட்டு வணங்குவார். நீ அவரிடம் எதை கேட்டும் அதை செய்ய வைக்கலாம். நீ உனது எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். செல்வம் மற்றும் புகழில் நீந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரத்தில் திருமணம் செய்ய முடிவு செய்தோம். ராகுல் உன்னை வீட்டிற்குள் அடைத்து வைத்து விடுவான். அவனது சுபாவம் அப்படித்தான். இந்த சில சந்திப்புகளில் நான் அவனது சுபாவத்தை நன்கு புரிந்து கொண்டேன். ஆனால் ரமேஷ், அவர் உனக்கு அடிமை போல் இருப்பார் என்றார். நான் ஆச்சரியமாக என் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் அம்மா மெதுவாக புன்னகைத்தார். நான் உன்னை உண்மையிலேயே அந்த கிழவனுடன் அனுப்பி வைக்கப் போவதில்லை. அவருடன் உனக்கு திருமணச் சடங்குகளை செய்வேன். திருமணத்தின் மூலம் ஏமாற்றுவேன். பின்னர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை அனுப்பாமல் நிறுத்தி விடுவேன். மெல்ல மெல்ல அவரது பணத்தை எல்லாம் நாம் வசப்படுத்திக் கொள்வோம். பின்னர் அவரை விட்டு பிரித்து உன்னை சினிமாவில் நடிக்க வைப்பேன். என் மகள் ஒரு நடிகையாக வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நீயும் அதைத்தானே விரும்புகிறாய் இல்லையா? குழந்தை பருவத்திலிருந்தே நீயும் இந்த கனவைத்தானே கண்டாய் அஞ்சலி. இந்த கனவு ரமேஷ் மூலம்தான் நிறைவேறும். இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏன் இழக்கிறாய் என்றார். இப்போதுதான் எனக்கும் விஷயம் புரிய ஆரம்பித்தது. அப்போது நான் எதுவும் பேசவில்லை. அமைதியாக என் அம்மாவிடமிருந்து எழுந்து என் அறைக்கு வந்தேன். ஆனால் இரவு முழுவதும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். அம்மாவின் பேச்சை கேட்க வேண்டுமா அல்லது எனது கனவை விட்டுவிட வேண்டுமா? ஆனால் எனது கனவிலிருந்து பின்வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. வாழ்க்கையில் நான் இந்த ஒரு கனவை மட்டும்தான் கண்டேன், செல்வம் மற்றும் புகழ். என்னிடம் புகழும் செல்வமும் இருக்கும்போது ராகுல் போன்ற எத்தனையோ இளைஞர்கள் என்னை திருமணம் செய்ய தயாராக இருப்பார்கள். நான் என் எதிர்காலத்தை மேம்படுத்த வேண்டும். என்னை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் ஒரு முடிவை எடுத்து நிம்மதி அடைந்தேன். ஆனால் இந்த முடிவு என் மீது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒரு தவறான முடிவின் காரணமாக நான் எனது முழு வாழ்க்கையையும் ஒரு சேற்றில் சிக்க வைக்கப் போகிறேன். இதிலிருந்து வெளியேற வழியில்லை. அடுத்த நாள் காலை மிகவும் கடினமானதாக இருந்தது. எனது அப்பா மோகன் இறந்து விட்டார். உலகத்திற்கு காட்ட நானும் எனது அம்மாவும் அவரது துக்கத்தை அனுசரித்தோம். 4 நாட்கள் ஆகிவிட்டன. ரமேஷ் மாமா சொன்னார், இனி நான் உங்களை இங்கே தனியாக விட முடியாது. மோகன் போய்விட்டார். நான் உங்களை யாருடைய நம்பிக்கையில் இங்கே விட முடியும்? இன்று முதல் நீங்கள் இருவரும் என் வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்றார். அவர் சொன்னது என் அம்மாவின் இதய ஆசையை நிறைவேற்றியது. அவரும் எப்படியாவது ரமேஷிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் அவரே விஷயத்தை தொடங்கினார். அடுத்த கட்டம் ரமேஷ் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைப்பதுதான். என் அம்மா சொன்னார், இன்னும் சில நாட்கள் நாங்கள் இங்கேயே தங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். நாம் வீட்டை விட்டு வெளியேறினால் மக்கள் ஏசுவார்கள். மக்கள் வருவதும் போவதும் குறைந்தவுடன் நான் அஞ்சலியை அழைத்து கொண்டு உங்களுடன் வந்து விடுகிறேன் என்றார். ரமேஷ் மாமா என் அம்மாவின் பேச்சை புரிந்து கொண்டு தலையசைத்தார். அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான். இன்னும் சில நாட்கள் இங்கேயே தங்குங்கள் என்றார். ஆனால் இப்போது ரமேஷ் மாமா அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் பேச ஆரம்பித்தனர். கணவர் உலகை விட்டு சென்று விட்டார். இப்போது அவளுக்கு முழு சுதந்திரம் கிடைத்தது. வீட்டில் வளர்ந்த மகள் இருக்கிறாள். ஒரு அந்நிய ஆணை வீட்டிற்குள் அனுமதிக்கிறாள் என்று. இந்த வார்த்தைகள் என் அம்மாவின் காதுகளிலும் விழுந்தன. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. அவர் தனது இலக்கில் மட்டுமே கவனம் செலுத்தினார். இந்த பேச்சுக்களை பெரிதுபடுத்தி என் அம்மா அடிக்கடி ரமேஷ் மாமா முன் பேசி ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினார். தனது கருத்தை சொல்வதோடு அவரது தனிமையையும் அவருக்கு உணர்த்தினார். மெல்ல மெல்ல ரமேஷ் மாமாவும் சரியான நேரத்தில் திருமணம் செய்யாதது ஒரு பெரிய தவறு என்று உணர ஆரம்பித்தார். இந்த வயதில் யார் எனக்கு மகள் கொடுப்பார்கள் என்று நினைத்து அவரும் ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினார். ஒரு நாள் என் அம்மா சொன்னார், ரமேஷ், நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன். எப்படியும் தெருவில் உள்ளவர்கள் நீங்கள் இங்கே ஏன் தங்கி இருக்கிறீர்கள் என்று பேசுகிறார்கள். இங்கு தங்குவதற்கு ஒரு உறுதியான காரணம் கிடைத்தால் எல்லோர் வாயும் அடைபட்டுவிடும். என் மகளும் நானும் அவமானத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம்.
மோகன் இந்த உலகத்தை விட்டு சென்றதிலிருந்து என் வாழ்க்கையில் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் மகளுக்கு என்ன ஆகும்? இப்போது எனக்கு அஞ்சலியை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லையே என்று சொல்லி என் அம்மா சரளா கண்களில் கண்ணீர் நிரப்பி கஷ்டத்துடன் அழத் தொடங்கினார். என் அம்மா அழுவதை பார்த்து ரமேஷ் மாமா பதட்டமடைந்தார். சரளா, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? ஆமாம், நான் ராகுலுக்கும் அஞ்சலிக்கும் நிச்சயம் திருமணம் செய்து வைப்பேன். அவன் முதலில் படிப்பை முடிக்கட்டும். ராகுலும் தன் சொந்த காலில் நிற்கும் வரை எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது என்று சொல்கிறான் என்றார். உடனே என் அம்மா தன் அடுத்த காயை நகர்த்தினார். அதுதான் என் கவலை. ராகுலுக்கு இப்போதைக்கு ஒரு நிலையான எதிர்காலம் இல்லை. அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கின்றான். என் மகளின் நிலை என்ன ஆவது? ஆனால் என் மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது. நீங்கள் அனுமதித்தால் அதை சொல்லிவிடுகிறேன் என்றார். ரமேஷ் மாமாவும், தாராளமாக சொல்லுங்கள் சரளா, உங்கள் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லலாம் என்றார். என் அம்மாவுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது. ராகுலுக்கு பதிலாக நீங்கள் அஞ்சலியை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்வின் எஞ்சிய நாட்களை நான் நிம்மதியாக வாழ்வேன். அது மட்டுமல்ல, அஞ்சலியின் விருப்பமும் இதுதான். இறுதியாக என் அம்மா தனது மனதில் இருந்ததை வெளிப்படுத்திவிட்டார். என் அம்மாவின் பேச்சை கேட்டு ரமேஷ் மாமா அதிர்ச்சி அடைந்தார். அவர் கேட்டது உண்மையா என்று அவரால் நம்ப முடியவில்லை. அவரது முகத்தில் இருந்த ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் பார்த்து என் அம்மா இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். என் மகள் இப்போது தனியாக இருக்கிறார். அவள் அப்பாவின் பாதுகாப்பும் போய்விட்டது. எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. நீங்கள் என் மகளின் கையை பிடித்தால் அவளுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும். நானும் நிம்மதியாக என் உயிரை விட முடியும் என்றார். என் அம்மாவின் கண்ணீரை கண்டதும் ரமேஷ் மாமாவின் மனம் மாறிவிட்டது. எப்படியும் நான் ஒரு பூ போல அவ்வளவு அழகாக இருந்தேன். இந்த வயதில் இவ்வளவு இளமையான அழகான பெண் அவருக்கு கிடைக்கிறாள். அவர் ஏன் வேண்டாம் என்று சொல்லப் போகிறார்? என் விருப்பமும் கூட என்று அவருக்கு தெரிந்தபோது அவர் மகிழ்ச்சியில் மிதந்தார். திருமணம் அடுத்த நாளே சில அக்கம்பக்கத்து மரியாதைக்குரியவர்களின் முன்னிலையில் எனக்கும் ரமேஷ் மாமாவுக்கும் திருமணம் நடந்தது. அக்கம்பக்கத்து பெண்கள் சத்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தனர். பேரன் கல்யாணம் பண்ண வேண்டிய பெண்ணை தாத்தாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த பொண்ணு மாமா கூட ஏதாவது சில்மிசம் பண்ணி இருப்பாளோ என்று சத்தமாக சிரித்தனர். என் அம்மாவுக்கு அவர்கள் மீது கோபம் வந்தது. ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். என் அம்மா மனதிற்குள், நான் என்ன இங்கேயே நிரந்தரமாக இருக்கப் போகின்றேனா? இன்னும் சில நாட்கள் தான். அதன் பிறகு நான் என் மகளை அழைத்து கொண்டு மும்பை சென்று விடுவேன் என்று நினைத்தார். அவர் கண்முன் ரமேஷ் மாமாவின் பெரிய பங்களா தெரிந்தது. அங்கே வேலைக்காரர்கள் இருப்பார்கள். என் மகள் அங்கே ஒரு ராணியைப் போல வாழ்வாள். வேலையாட்களுக்கு உத்தரவிடுவாள். மேலும் என்னுடைய பழைய கனவான என் மகளை ஒரு கதாநாயகி ஆக்கும் கனவையும் நான் நிறைவேற்றலாம் என்று நினைத்து மகிழ்ந்தார். என் அம்மாவின் மனதில் சிறுவயதிலிருந்தே தான் ஒரு கதாநாயகி ஆக வேண்டும் என்று தான் ஆசை இருந்தது. எங்கள் வீட்டில் அம்மாவின் அப்பாவுக்கு சினிமா என்றால் மிகவும் பிடிக்கும். என் அம்மாவும் விருப்பத்துடன் அவர்களுடன் படங்கள் பார்ப்பார். வீட்டில் VCR கிடைத்தால் இரவு முழுவதும் படங்களை பார்த்து வளர்ந்தார். அவருக்கும் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. என் அம்மாவுக்கு 17 வயதில் மோகனுடன், அதாவது அப்பாவுடன் திருமணம் நடந்தது. அப்பா ஒரு வெகுளி மனிதர். தன் வேலையை மட்டும் பார்ப்பவர். அவரை பார்த்ததும் என் அம்மாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவருடைய கனவுகள் அனைத்தும் உடைந்து போயின. திருமணமான ஒரு வருடம் கழித்து கடவுள் அவருக்கு ஒரு மகள், அதாவது என்னை பரிசாக கொடுத்த போது என் அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்போது நான் என் மகளை ஒரு கதாநாயகி ஆக்குவேன். நான் செய்ய முடியாததை என் மகள் செய்வாள் என்று அவர் தன் மனதில் உறுதியாக தீர்மானித்து கொண்டார். ஆனால் இதை யாரிடமும் சொல்லவில்லை. என் அழகும் மிகவும் நன்றாக இருந்தது. வெள்ளைத்தோல், உயரமான உருவம், அழகான முகம், பெரிய கண்கள், நீண்ட கருமையான கூந்தல். நான் சினிமாவில் நடிக்கும் கதாநாயகிகளை விடவும் அழகாக இருந்தேன். என் மகள் நிச்சயம் ஒரு கதாநாயகி ஆவாள் என்று என் அம்மாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அம்மா சிறுவயதிலிருந்தே என் மனதில் இந்த கதாநாயகி கனவை ஆழமாக பதிய வைத்து விட்டார். நான் அப்பாவிடம் எந்த விஷயத்தையும் பேசாமல், அம்மாவிடம் எதையும் மறைக்காமலும் அவர் என்னை வளர்த்தார். என் அம்மா என்னை 10ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படிக்க வைத்தார். மேலும் படிக்க வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் இதில் அப்பா தலையிட்டார். அவர் நான் பெண்களுக்கு அதிக கல்வி கொடுப்பதற்கு சம்மதிக்கவில்லை. அது அவர்கள் வெட்கத்தை இழக்க செய்கிறது. இவளை இப்போதே வீட்டில் இருக்க சொல். படிக்க வேண்டும் என்றால் வீட்டிலேயே உட்கார்ந்து படிக்கட்டும். நான் இவளை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டேன் என்று கண்டித்தார். என் அம்மா பல முறை முயன்றார். ஆனால் அப்பாவின் பிடிவாதம் மாறவில்லை. அதே நாட்களில் அப்பாவின் நண்பர் ஒருவர் மும்பையிலிருந்து எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் தன் அத்தையின் மகனுக்காக, அதாவது என் வருங்கால கணவர் ராகுலுக்காக என்னை பிடித்திருப்பதாக சொன்னார். என் அம்மாவுக்கு இது தெரிந்தபோது அவர் கோபத்தில் கொதித்தார்.
அம்மா அப்பாவை பார்த்து, இவ்வளவு நாட்களாக என் சம்மதம் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருந்ததில்லை. பிறகு என் மகளின் வாழ்க்கையை பற்றி இவ்வளவு பெரிய முடிவை என்னிடம் கேட்காமல் எப்படி எடுத்தீர்கள் என்று சத்தம் போட்டார். அம்மா இன்னும் கோபமாக பேச இருந்தார். ஆனால் நான் அவரது கையை பிடித்து இழுத்துச் சென்றேன். அம்மா, விஷயத்தை புரிந்து கொள். நமக்கு ரமேஷ் மாமாவுடன் உறவு முறை ஏற்பட்டால் அவர் வீட்டிற்கு போய் வர ஒரு காரணம் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் எனக்கு திருமணம் செய்ய வேண்டாம். ஆனால் நாம் இருவரும் கதாநாயகி கனவு கண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த குக்கிராமத்தில் இருந்தால் அது நடக்காது. நாம் மும்பை போன்ற பெருநகரத்திற்கு செல்ல வேண்டும். அப்பா நம்மை அங்கே ஒருபோதும் அழைத்து செல்ல மாட்டார். ரமேஷ் மாமாவின் வீட்டிற்கு போய் வர ஒரு காரணம் கிடைத்தால் அப்பா தடுக்க மாட்டார். ஒருமுறை நாம் அங்கே போய்விட்டால் ஏதாவது ஒரு திரைப்பட ஸ்டுடியோவுக்கும் செல்லலாம் என்றேன். நான் சொன்னது அம்மாவுக்கு சரியாக புரிந்தது. இந்த விஷயம் எனக்கு ஏன் முன்னமே தோன்றவில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். சரி சரி, இப்போது நான் இந்த சம்பந்தத்தை மறுக்க மாட்டேன் என்றார். அதன் பிறகு ராகுலுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. ராகுலை முதல் முறையாக போட்டோவில் பார்த்தபோது எனக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. அவன் மிகவும் அழகாக ஒரு சினிமா ஹீரோவை போல இருந்தான். பின்னர் அப்பா ஒரு குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட போது எங்கள் சேமிப்பு அனைத்தும் அவருக்காக செலவானது. வியாபாரமும் நின்று போனது. அப்போது ரமேஷ் மாமா தான் எங்களுக்கு பெரிதும் உதவினார். அதன் பிறகுதான் என் அம்மாவின் மனதில் என்னை ஏன் ரமேஷ் மாமாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்ற எண்ணம் வந்தது. அவருக்கு அதில் லாபம் மட்டுமே தெரிந்தது. ராகுலிடம் இப்போது பணம் இல்லை. அவன் என் மகளை சந்தோஷமாக வைத்திருக்க மாட்டான். மேலும் அவள் கதாநாயகி ஆவதற்கும் அனுமதிக்க மாட்டான். அவன் மிகவும் முரட்டுத்தனமான பையன் என்று நினைத்தார். எப்படியோ இப்போது எனக்கும் ரமேஷ் மாமாவுக்கும் திருமணமாகிவிட்டது. ரமேஷ் மாமா தனது புதிய மனைவிக்கு முதல் இரவில் என்ன பரிசளிக்கலாம் என்று கனவுகளில் மூழ்கி இருந்தார். ஆனால் என் அம்மா இப்போதைக்கு மற்ற உறவுகள் பற்றிய எண்ணத்தில் இல்லை. இப்போது திருமணம் மட்டும்தான் நடந்தது. மற்றவை பிறகு நடக்கும். அஞ்சலி இன்னும் மிகவும் சிறியவள் என்று சொன்னபோது அவரது எல்லா ஆசைகளும் நொறுங்கி போயின. ரமேஷ் மாமா பெருமூச்சுடன் இதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வேறு வழியும் இல்லை. சில காலத்திற்கு பிறகு அம்மாவும் அஞ்சலியும் என் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். அப்போது நான் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தார். அதன் பிறகு எங்களின் வீட்டிற்கு விருந்தாளிகளின் வருகை மெதுவாக குறைந்தது. வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ரமேஷ் மாமா எங்களை அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தார். வழியில் அவர் என்னிடமும் என் அம்மாவிடமும் சொன்னார், திருமணம் நடந்ததை இப்போதைக்கு ராகுலிடம் சொல்ல வேண்டாம். சரியான நேரம் பார்த்து நானே ராகுலிடம் பேசிக்கொள்கிறேன் என்றார். எனக்கும் என் அம்மாவுக்கும் இதில் எந்த மறுப்பும் இல்லை. நாங்கள் அந்த பெரிய வீட்டிற்கு நுழைந்தபோது என் கண்கள் வியப்பால் விரிந்தன. அம்மா, வீடு மிகவும் அழகாக இருக்கிறது என்றேன். நான் சொன்ன இந்த வார்த்தை என் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்றால் ரமேஷ் மாமாவுக்கு என்னை திருமணம் செய்து வைத்ததிலிருந்து நான் அவரிடம் சரியாக பேசவே இல்லை. என் அம்மாவின் பேச்சை கேட்டு நான் ரமேஷ் மாமாவை அவசரமாக திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் ஒரு குத்தல் இருந்தது. ராகுல் மீது இருந்த அன்பை ரமேஷ் மாமாவுக்கு கொடுக்க முடியவில்லை. இந்த கோபத்தையும் வருத்தத்தையும் அம்மாவிடம் பேசாமல் இருந்து காட்டினேன். சில சமயங்களில் கோபத்தில் அவரிடம், அம்மா, நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த கிழவர் எனக்கு சற்றும் தகுதியற்றவர் என்று கூட சொல்வேன். ரமேஷ் மாமா என்னிடம் அன்பு காட்ட முயற்சிக்கும் போது, எனக்காக விலை உயர்ந்த பரிசுகளை கொண்டு வரும்போது எனக்கு அவர் மீது கோபம் மட்டுமே வந்தது. அதன் பிறகு என் அம்மா தான் என் மோசமான மனநிலையை சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நான் மாமாவின் வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த என் அம்மாவின் உதடுகளில் புன்னகை வந்தது. நான் இதைத்தான் சொன்னேன். இந்த மனிதன் மிகவும் பணக்காரன். நீ இவனுடன் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் என்றார். அடுத்த நாள் காலை உணவின் போது எனக்கு ராகுலை சந்திக்க நேர்ந்தது. நான் காலை உணவுக்காக வந்தபோது ராகுல் என்னை பார்த்து சிரித்தான். என் மனம் மகிழ்ச்சியில் பூத்தது. அவன் தன் அழகான வருங்கால மனைவி தன் முன் கண்டதாக நினைத்தான். முன்பு கூட அவனுக்கு என்னிடம் பேச மிகவும் ஆசையாக இருந்தது. ஆனால் ரமேஷ் மாமா அவனிடம் திருமணத்திற்கு முன் பையனும் பெண்ணும் சந்திப்பதும் பேசுவதும் அஞ்சலியின் குடும்பத்தினருக்கு பிடிக்காது என்று தடுத்திருந்தார். இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு, உன் கல்யாணம் முடிந்ததும் உன் ஆசைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் நிறைவேற்றிக்கொள் என்று சொல்லியிருந்தார். ராகுலும் காத்திருந்தான். அவன் திருமண நாட்களை எண்ண ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் என்னை பார்த்தபோது சந்தோஷத்தில் அவனது முகத்தில் ஒரு தனி ஒளி தெரிந்தது. அவன் நீண்ட நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நான் அவனிடம் எந்த ஹாய் ஹலோவும் சொல்லவில்லை. அவன் சிறிது ஆச்சரியப்பட்டு கேட்டான், அஞ்சலி, உங்களிடம் குட் மார்னிங் சொல்லும் நலம் விசாரிக்கும் பழக்கம் இல்லையா? ராகுலின் குரலை கேட்டு நான் நிமிர்ந்து பார்த்தபோது மீண்டும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
சிரித்த முகத்துடன் புன்னகையுடன் இருக்கும் அழகான ராகுல் என் உணர்வுகளை கவர்ந்தான். ஒரு நொடியில் நான் ரமேஷையும் ராகுலையும் ஒப்பிட்டு பார்த்தேன். எங்கே அந்த கிழவர் ரமேஷ், எங்கே ராகுல்? மீண்டும் என் அம்மா மீது கோபப்பட்டேன். என் அம்மா ரமேஷை திருமணம் செய்து வைத்தது ஒரு பெரிய தவறு என்று நினைத்தேன். என் அம்மாவும் என் முகபாவனையை புரிந்து கொண்டார். மேலும் ரமேஷ் மாமாவுக்கும் ராகுல் தன் மனைவியிடம் இப்படி பேசுவது பிடிக்கவில்லை. ராகுலுக்கு இன்னும் உண்மை தெரியவில்லை. ரமேஷ் மாமாவுக்கு திடீரென கோபம் அதிகரித்தது. அவர் கடுமையான குரலில், ராகுல், நீ சும்மா உட்கார்ந்து காலை உணவை சாப்பிடு. மேலும் இன்று என் அலுவலகத்திற்கு வந்து பார். இவ்வளவு நேரமாகியும் உனக்கு வேலையை சரியாக கற்றுக்கொள்ள தெரியவில்லை. இந்த குறுகிய காலத்தில் நீ மிகவும் திறமையற்றவனாக நிரூபித்திருக்கிறாய் என்றார். ராகுல் அதிர்ச்சி அடைந்தான். திடீரென ரமேஷ் மாமாவுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் சீக்கிரமே புரிந்து கொள்கிறேன். பிறகு மாமா ஏன் இந்த நாட்களில் என் மீது கோபமாக இருக்கிறார் என்று அவன் மனதில் நினைத்தான். ஆனால் ராகுல் விரைவிலேயே ரமேஷ் மாமாவின் கோபத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான். இன்று அவனுக்கு எதுவும் தவறாக தெரியவில்லை. ஏனென்றால் இன்று அவன் முன் நான் அமர்ந்திருந்தேன். அவன் இதயம் என்னை பார்க்க வேண்டும் என்று மட்டுமே விரும்பியது. ராகுல் என் மீது ஒரு மென்மையான பார்வையை வீசிவிட்டு அங்கிருந்து சென்றான். மாமா எனக்காக மிகவும் அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று ராகுலின் மனம் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியது. இன்னும் ஒரே ஒரு கடைசி செமஸ்டர் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. அதற்கு பிறகு நான் வியாபாரத்தில் சேர்ந்து விடுவேன். மாமாவிடம் எனக்கும் அஞ்சலிக்கும் திருமணம் செய்து வைக்க சொல்வேன். இவ்வளவு அழகான பெண்ணை தன்னிடமிருந்து விலக்கி வைப்பது நல்லதல்ல என்று நினைத்தான். மறுபுறம் ரமேஷ் மாமாவிடம் சிக்கிய நான் என் அம்மாவிடம் கத்த ஆரம்பித்தேன். அம்மா, நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அது நிறைவேறவில்லை. நாம் வெளியே செல்வதில்லை, சுற்றமும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த கிழவரோ ஒரு சிங்கத்தைப் போல என் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறார். ஒருவேளை வெளியே அழைத்து சென்றாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார். ராகுல் என் முன் நின்றால் கூட என்னை திட்டுகிறார். நான் அவனிடம் பேசக்கூடாது, அவன் முன் செல்லக்கூடாது என்று என் கோபம் அதிகரித்து கொண்டே சென்றது. நீங்கள் என்னை தந்திரமாக சிக்க வைத்து விட்டீர்கள் அம்மா. இந்த கிழவர் என்னை நிம்மதியாக வாழவிட மாட்டார். உங்கள் தவறான முடிவு என் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது. வீட்டை விட்டு வெளியே போகவே அவர் அனுமதிப்பதில்லை என்றால் நான் எப்படி வேலை செய்வேன்? நான் அழும் நிலையில் இருந்தேன். என் அம்மா என்னை பார்த்து அமைதியான குரலில் சொன்னார், ஏன் கவலைப்படுகிறாய்? உன் அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாள். இந்த மனிதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இவன் நமக்கு உதவவில்லை என்றால் நாம் இவனை விட்டுவிட்டு திரும்பி சென்று விடுவோம், அல்லது வேறு வழியை கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போது சில நாட்கள் பொறுமையாக இரு. நான் இப்போதே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ள அவனை அனுமதிக்கவில்லை. திருமணத்திற்கு முன் நீ எப்படி இருந்தாயோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறாய். நமக்கு எதுவும் கெட்டு போகவில்லை. நீ உன் மனதை குழப்பிக் கொள்ளாது. எனக்கு சிறிது நேரம் கொடு. அப்போதுதான் அந்த கிழவனை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேன். நீ அவனிடம் அன்பாக பேசு. இனி நான் இங்குதான் இருக்க வேண்டும். அதனால் இங்குள்ளவர்களுடன் பழக விடுங்கள். அங்குள்ள பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறேன். பெரிய நகரங்களில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறேன் என்று அவனிடம் சொல் என்றார். எனக்கு புரிந்தது. ஆமாம் அம்மா, நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக கூறினீர்கள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கோபம் வருகிறது. அவரது பார்வைகள் என் உடலில் ஊடுருவி செல்வது போல் உணர்கிறேன். சாக்கு போக்கு சொல்லி என்னை தொடும்போது அவரது முகத்தை கீறிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த மனிதரை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் அவர் கண்களில் படாமல் மறைந்து போக வேண்டும் என்று என் இதயம் விரும்புகிறது என்று முகத்தை சுளித்து கொண்டு சொன்னேன். என் அம்மா என்னை ஆறுதல் படுத்தினார். என் செல்லமே, இன்னும் கொஞ்சம் காலம்தான். இந்த கிழவனை நீ நீண்ட நாட்களுக்கு தாங்க வேண்டியதில்லை. நீ ஒரு முறை கதாநாயகி ஆகிவிட்டால் நாம் இவனை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது சென்று விடுவோம். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். பின்னர் நான் பேச்சோடு பேச்சாக ரமேஷ் மாமாவிடமிருந்து திரைப்படங்கள் எங்கே எடுக்கப்படுகின்றன என்ற தகவலை வரவழைத்தேன். எனக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளது. மேலும் ஹீரோக்களையும் அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறேன். நான் அவர்களை எப்படி சந்திக்க முடியும் என்று கேட்டேன். ஆனால் ரமேஷ் மாமா என்னை மறுத்தார். அது ஒரு சதுப்பு நிலம். இந்த சதுப்பு நிலத்திலிருந்து நீ விலகி இருப்பதுதான் நல்லது. மேலும் துருவிய போது ரமேஷ் மாமா இவ்வளவுதான் சொன்னார். இங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு டைரக்டரின் வீடு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் தெளிவாக கூறினார், பார், என்ன நடந்தாலும் நீ அவர் வீட்டிற்கு செல்லக்கூடாது. எனக்கு அதை போல மக்களை சுத்தமாக பிடிக்கவில்லை. உனக்கு யாருடனையாவது பழக வேண்டும் என்று ஆசையாக இருந்தால் அருகில் உள்ள வீடுகளுக்கு செல். ஆனால் நீ அந்த டைரக்டர் சுப்பு இருக்கும் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்றார்.
ரமேஷ் மாமா தனது தலையில் தானே மண்ணை போட்டுக் கொண்டார் என்று அவருக்கே தெரியவில்லை. எனக்கு தேவையான தகவல் கிடைத்தது. என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் மகிழ்ச்சியுடன் என் அம்மாவிடம் ஓடினேன். அவரிடம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னபோது அவரும் மகிழ்ச்சியில் கொண்டாடினார். இந்த கிழவர் நம்முடைய பெரிய பிரச்சனையை தீர்த்துவிட்டார். இவர் வீட்டை விட்டு போகட்டும், இன்றே நாம் அந்த மனிதரிடம் சென்று உன்னை பற்றி பேசுவோம் என்றார். ரமேஷ் மாமா வீட்டிலிருந்து சென்ற பிறகு நானும் என் அம்மாவும் கிளம்பினோம். நான் நன்றாக அலங்காரம் செய்திருந்தேன். எனக்கு மேக்கப் போட சரியாக தெரியாது. இருந்தபோதிலும் லேசான மேக்கப்பில் நான் மிகவும் அழகாக தெரிந்தேன். என்னை பார்ப்பவர்களின் பார்வை அங்கேயே நின்று விட்டது. நாங்கள் டைரக்டர் வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த வேலைக்காரன் எங்களை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு கேட்டான், நீங்கள் யார், யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்க என் அம்மா மிகவும் இயல்பாக பதிலளித்தார். நாங்கள் வீட்டில் உள்ளவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கு புதிதாக வந்திருக்கின்றோம். அதனால் அக்கம் பக்கத்தாருடன் பழகலாம் என்று நினைத்தோம் என்று கூறினார். வேலைக்காரன் எங்களை வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். சிறிது நேரம் கழித்து வேலைக்காரன் திரும்பி வந்து எங்களை ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் அமர்ந்திருந்தார். அந்த மனிதன் மிகுந்த ஆர்வத்துடன் என்னை பார்த்தார். அவரது கண்களில் தெளிவான விருப்பமும் ஆசையும் தெரிந்தது. ஆனால் அந்த பெண்ணின் முகத்தில் கோபம் படர்ந்தது. அவரது கணவனின் சுபாவம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். அழகான மற்றும் அப்பாவியான பெண்கள் அவனது பலவீனம். நான் அவ்வளவு வெள்ளந்தியாகவும் அழகாகவும் இருந்தேன். என்னை பார்த்த உடனேயே அவரது மனைவி சீலாவுக்கு ஒருவித கோபம் வந்தது. அவள் முகத்தில் கடுமையை காட்டி சொன்னாள், நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் இங்கே பார்த்ததில்லை. என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்க என் அம்மாவும் கெஞ்சுவது போல் பேசினார். இது என் மகள். இவளுக்கு திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களில் நடிக்க மிகவும் ஆசை. உங்கள் கணவர் திரைப்படங்கள் எடுக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அதனால் என் மகளுக்கும் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா என்றார். என் அம்மாவின் இந்த கெஞ்சும் பாணியை கண்டு சீலாவின் முகத்தில் கோபம் படர்ந்தது. அவர் என்னை தன் கணவனின் பார்வையிலிருந்து விலக்கி வைக்க விரும்பினார். சீலா எதையாவது சொல்வதற்கு முன் டைரக்டர் சுப்பு உடனடியாக பேசினார். ஆமாம், நான் எப்படியும் புதிய முகங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் மகள் மிகவும் அழகாக இருக்கிறார். நான் நிச்சயம் அவளுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். சுப்பு உடனே தனது சட்டை பையிலிருந்து ஒரு அட்டையை எடுத்து என் கையில் கொடுத்தார். இது என் அலுவலக முகவரி. இதில் என் தனிப்பட்ட எண்ணம் உள்ளது. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்றார். எனக்கும் என் அம்மாவுக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்க்க வேண்டிய ஒன்று. எங்கள் இதயத்தின் ஆசை நிறைவேறியது போல் இருந்தது. நாங்கள் எந்த நோக்கத்துடன் வந்தோமோ அது வந்த உடனேயே நிறைவேறிவிட்டது. இப்போது சீலாவின் கோபத்தை சமாளிக்க எங்களுக்கு என்ன தேவை? நாங்கள் இருவரும் விரைவாக எழுந்து திரும்பி வந்தோம். வீட்டிற்கு வந்த பிறகு நானும் என் அம்மாவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பின்னர் நான் டைரக்டர் சுப்புவுடன் போனில் பேசினேன். அவர் எனக்கு பெரிய கனவுகளை காட்டினார். நீ ஒரு முறை திரைப்படத்தில் வந்துவிட்டால் எல்லா இடங்களிலும் உனக்கு கிராக்கி ஆகிவிடும். எல்லோரும் உன் அழகை பற்றி பேசுவார்கள். உன்னை போன்ற அழகான மற்றும் அப்பாவி முகம் இன்று வரை இந்த துறையில் இல்லை. மக்கள் உன்னை பார்த்த உடனேயே உன் மீது பைத்தியமாகி விடுவார்கள். ஆனால் நீ ஒரு வேலை செய்ய வேண்டும். ஒரு முறை என் அலுவலகத்திற்கு வந்துவிடு. நான் உனக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று விளக்குகிறேன். உனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். நடிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும். நடன பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நீ கதாநாயகி ஆக முடியும். திரைப்படங்கள் சும்மா ஆகிவிடுவதில்லை என்றார். இப்போது ரமேஷ் மாமா வீட்டிலிருந்து கிளம்பிய உடனேயே நானும் என் அம்மாவும் வெளியே கிளம்பி நேராக டைரக்டர் அலுவலகத்திற்கு செல்வோம். சுப்பு எங்களை மிகவும் நன்றாக உபசரித்தார். அவரது இதயம் முன்பே என் மீது விழுந்திருந்தது. ஆனால் என்னை அவ்வளவு எளிதில் அடைய முடியாது என்று நன்றாக தெரியும். அவன் எனக்கு சிறிய வாய்ப்பு கொடுத்தால் நீண்ட நாட்களுக்கு என்னை அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நான் ஒரு அப்பாவியான பெண். அவனது பேச்சில் எளிதில் விழுந்து விடுவேன். டைரக்டர் சுப்பு நினைத்தது போலவே நடந்தது. நான் கதாநாயகி ஆசையில் அவனது ஒவ்வொரு பேச்சையும் கேட்க ஆரம்பித்தேன். சுப்பு எனக்கு பெரிய கனவுகளை காட்டினான். நான் உன் எதிர்காலத்தை மேம்படுத்துவேன். நீ மிகப்பெரிய கதாநாயகி ஆவாய் என்றான். என் அம்மா மகிழ்ச்சியில் மிதந்தார். இப்போது எனது நடை, உடை, பாவனை, பேச்சிலும் வெளிப்படையான மாற்றம் வந்துவிட்டது. சுப்புவின் தந்திரங்கள் பலனளிக்க ஆரம்பித்தன. அவன் இப்போதே என்னை பலமுறை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். இது அம்மாவிற்கும் தெரியும். இருந்தாலும் கண்டும் காணாதது போல் இருந்தார். அதன் பிறகு ஹர்ஷித் என்ற கதாநாயகனுடன் நடிப்பதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தான். அவனுடனும் அனுசரித்து போக வேண்டும் என்றான். நானும் அதற்கு சம்மதித்தேன். மறுபுறம் ரமேஷ் மாமாவுக்கும் எங்கள் இருவரின் மாறிய வழக்கத்தை பற்றி சந்தேகம் வர ஆரம்பித்தது. ராகுல் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் என் அம்மாவும் நானும் வீட்டில் இருக்க மாட்டோம். ரமேஷ் மாமாவுடன் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று இன்னும் ராகுலுக்கு தெரியாது. அவன் என்னை தன் வருங்கால மனைவி என்று நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் என் மீது உரிமை கொண்டாட முயற்சித்தான். அவன் எப்போதும் என்னிடம் பேசுவதற்கு சாக்குப்போக்குகளை தேடிக்கொண்டிருந்தான்.
ஆனால் நான் எப்போதும் ராகுலை விட்டு விலகி இருக்கவே முயற்சி செய்தேன். ராகுல் என் குரலை கேட்க கூட ஏங்கி கிடந்தான். உணவு மேஜையில் மட்டுமே நாங்கள் சந்திப்போம். நான் சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து விட்டு பிறகு என் அறைக்கு சென்று விடுவேன். உண்மையில் இப்போது நான் பெரும்பாலான நேரங்களில் என் அறையிலேயே சாப்பிட்டேன். ராகுல் என்னிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டான். நான் புதிய நாகரிகமான சிகை அலங்காரம் செய்திருந்தேன். உடைகளும் இப்போது புதிய ஃபேஷனுக்கு ஏற்ப அணிந்தேன். ஆனால் இந்த மாற்றம் ராகுலுக்கும் பிடித்திருந்தது. ஏனென்றால் என் அழகு முன்பை விடவும் அதிகரித்திருந்தது. ஆனால் ரமேஷ் மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. வீட்டின் வேலைக்காரர்களும் தினமும் இந்த தாய் மகளும் ஏதோ சதி செய்கிறார்கள், நீங்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தனர். மறுபுறம் ரமேஷ் மாமா என்னை பெற மிகவும் தவித்துக் கொண்டிருந்தார். எனது மென்மையான உடலின் நினைவுகள் அவரை இரவில் நிம்மதியாக தூங்க விடவில்லை. ஆனால் என் அம்மா எந்த விதத்திலும் அவரது கட்டுப்பாட்டிற்கு வரவில்லை. அவர் எப்போது இதை பற்றி பேசினாலும் என் அம்மா என்னை இன்னும் சிறியவள், இன்னும் 1 வருடம் அவளுக்கு கொடுங்கள் என்று மறுத்து விடுவார். ரமேஷ் மாமா தனது மனதை சமாதானப்படுத்தி கொண்டு காத்திருப்பார். அவர் வலுக்கட்டாயமாக எதையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இப்போது நானும் அம்மாவும் செய்யும் செயல்கள் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தன. ரமேஷ் மாமா எப்படியாவது எங்களை பின்தொடர வேண்டும் என்று முடிவு செய்தார். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பின்னர் ஒரு நாள் அவர் தனது காரை எடுத்து சாலையின் ஓரத்தில் யாரும் பார்க்க முடியாத இடத்தில் நிறுத்தினார். ரமேஷ் மாமாவின் பார்வை அவரது வீட்டை நோக்கி இருந்தது. தான் நினைப்பது அனைத்தும் உண்மையாக இருக்கக்கூடாது என்று அவர் இதயம் விரும்பியது. தான் மனைவியை விட்டு பிரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் எந்த செயலையும் நான் செய்யக்கூடாது என்று விரும்பினார். ஏனென்றால் இப்போது அவர் என் மீது ஆழமான காதல் வைத்திருந்தார். நான் இல்லாமல் அவரால் வாழ முடியாது என்று அவருக்கு தோன்றியது. எனது மாறிவரும் நடத்தை அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. நாளுக்கு நாள் நான் அவரை விட்டு மேலும் விலகிச் சென்றேன். என் அம்மாவும் ஒவ்வொரு சாக்குப்போக்காக சொல்ல ஆரம்பித்தார். சில சமயம் அவள் இன்னும் சிறியவள் என்பார். சில சமயம் அவள் இன்னும் தன் அப்பாவின் துக்கத்திலிருந்து வெளியே வரவில்லை. நீ என்னவென்றால் திருமணத்தை பற்றி பேசுகிறாய் என்பார். முதலில் ராகுலிடம் இதை பற்றி சொல்லுங்கள் என்றும் சொன்னார். ரமேஷ் மாமா உறுதியாக பதிலளித்தார். ராகுலுக்கு இதெல்லாம் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. அவன் என் மருமகன். நான் அவனை வளர்த்தேன். இப்போது நான் என் வாழ்க்கைக்காக ஒரு முடிவை எடுத்தால் அதை எதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் என் அம்மா இதை பற்றி பேசுவதை தவிர்த்தார். இப்போது ரமேஷ் மாமாவுக்கு ஏதோ தவறு நடக்கிறது. வேலைக்காரர்கள் சொல்வது ஒருவேளை சரியாக இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே நான் இந்த பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்க கூடாது. என்னை வீட்டிற்கு கொண்டு வந்த போதே அவளுடன் கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தி அவளை என்றென்றும் என்னுடையவள் ஆக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. 1 மணி நேரம் கடந்து விட்டது. நானும் என் அம்மாவும் வீட்டிலிருந்து வெளியே வந்தோம். ரமேஷ் மாமா கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். நான் மிகவும் நாகரிகமான உடைகளை அணிந்திருந்தேன். என் சால்வையை வீட்டிலேயே மறந்துவிட்டது போல் தெரிந்தது. தலைமுடி அவிழ்ந்திருந்தது. முகத்தில் மேக்கப் இருந்தது. ரமேஷ் மாமாவின் கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. நிச்சயமாக நான் மிகவும் அழகாக இருந்தேன். ஆனால் நான் இந்த புதிய ரூபத்தில் எங்கே சென்று கொண்டிருந்தேன்? என் அம்மா எப்படிப்பட்டவர்? அவர் தன் மகளை இப்படி வெளியே அழைத்து செல்கிறாரே என்று நினைத்து கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒரு ஆட்டோவில் அமர்ந்தோம். ரமேஷ் மாமாவின் கார் எங்களை பின்தொடர்ந்தது. நாங்கள் ஒரு திரைப்பட ஸ்டூடியோவை அடைந்தபோது ரமேஷ் மாமாவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இருப்பினும் அவர் ஒரு மாஸ்க் அணிந்து திரைப்பட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தார். தான் மனைவி ஒரு அந்நியனுடன் நடிப்பு என்ற பெயரில் நெருங்கி பழகுவதை பார்த்த ரமேஷ் மாமாவுக்கு கோபம் தலைக்கேறியது. நான் ஹர்ஷத்தின் கைகளில் அசைந்து கொண்டிருந்தேன். ஹர்ஷத் போதை நிறைந்த பாணியில் என்னை காதலித்து கொண்டிருந்தான். இதை பார்ப்பது ரமேஷ் மாமாவுக்கு சகிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் அவர் எதுவும் செய்யாமல் அங்கிருந்து சென்றார். இத்தனை பேர் முன்னிலையில் அவர் எந்த கூத்தையும் உருவாக்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்று ஹர்ஷத் என்னுடன் வண்ணமயமான நேரத்தை கழித்தது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு பெரிய கனவுகளை காட்டினான். நான் உனக்கு பெயரையும் புகழையும் செல்வத்தையும் கொடுப்பேன். நீ விரும்பினால் என் சிறிய அபார்ட்மெண்ட்டிற்கு மாறிக்கொள்ளலாம். யாருக்கும் தெரியாது. ஹர்ஷத்தின் பிளாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நானும் விரும்பினேன். ஆனால் நான் நினைத்தேன், இன்னும் ரமேஷ் மாமாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. படம் வெளியாகும் வரை அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் நான் அறியவில்லை தீர்ப்பு நாள் வந்துவிட்டது என்று. என் அம்மாவும் நானும் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ரமேஷ் மாமாவின் உரத்த குரல் எங்கள் கால்களை வாசலிலேயே நிறுத்திவிட்டது. தாயும் மகளும் இனி இந்த கதவை தாண்டி உள்ளே வரக்கூடாது.
நானும் என் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். என் அம்மா சிரித்தவாறே முன்னேறினார். என்ன ஆச்சு ரமேஷ், எதற்காக இவ்வளவு கோபம்? ஏதாவது வருத்தம் இருக்கிறதா? ரமேஷ் மாமா கோபத்துடன் கத்தினார். நீ மிகவும் தந்திரமான பெண்மணி சரளா, நீ சுயநலவாதி. நான் உனக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை. நீயோ என் மனைவியை பணத்திற்காக ஒரு அந்நியனிடம் ஒப்படைத்து சம்பாதிக்க ஆசைப்படுகிறாய். நீ வெட்கப்பட்டு சாக வேண்டும். உன் மகள் ஒரு அந்நியனின் கைகளில் இன்பம் அனுபவிக்கிறாள். நீயோ இன்னும் தலை நிமிர்ந்து நடக்கிறாய். நான் இனி அந்த பெண்ணை என் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள மாட்டேன். அவளை என் வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறேன் என்று கோபத்தில் கத்தினார். ராகுலுக்கு இது அனைத்தும் அதிர்ச்சியாக இருந்தது. மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவள் என் வருங்கால மனைவி. ஒருவேளை அவள் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் அவளுக்கு ஒரு முறை விளக்கம் சொல்ல வாய்ப்பு கொடுக்கலாமே. ரமேஷ் மாமா உறுதியான குரலில் பதிலளித்தார். அவள் எந்த தவறும் செய்யவில்லை. அவள் பாவம் செய்கிறாள். இவள் உன் வருங்கால மனைவி இல்லை, என் மனைவி. நான் இவளை திருமணம் செய்து கொண்டேன். இப்போது நான் இவளுக்கு விவாகரத்தும் கொடுக்கிறேன். இப்போது இந்த பெண்ணுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை என்றார். ராகுல் அதிர்ச்சியால் நொறுங்கி போனான். அவன் என்னவெல்லாம் கனவு கண்டிருந்தான். இன்று அவன் வீட்டிற்கு சென்று மாமாவிடம் எனக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி பேசப் போனான். அவனது படிப்பும் முடிந்துவிட்டது. ஆனால் இங்கே வேறு ஒரு கதை கேட்க கிடைத்தது. ரமேஷ் மாமா கதவு அருகே நின்று இருந்த என் முகத்தில் விவாகரத்து பத்திரத்தை வீசினார். என்னை வீட்டிற்குள் வரவோ அல்லது பொருட்களை எடுக்கவோ அனுமதிக்கவில்லை. வேலைக்காரர்களை கொண்டு என் பொருட்களை தெருவில் வீச செய்தார். நான் மிகவும் சத்தமாக அழ ஆரம்பித்தேன். அம்மா, இப்படி நடந்திருக்கக்கூடாது. இது மிகவும் தவறு. என் அம்மா எனக்கு ஆறுதல் அளித்தார். பொறுமையாக இரு செல்லமே. இந்த கிழவன் நமக்கு செய்ததற்கு நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதில் தவறு என்ன இருக்கிறது? பல பெண்கள் திரைப்படங்களில் மற்றும் நாடகங்களில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தவறானவர்களா? நல்லது, இவன்தான் உன்னை விட்டு விட்டானே. வா, இப்போது ஹர்ஷத்தின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்லலாம் என்றார். நான் ஹர்ஷத்திடம் ஃபோனில் எல்லாவற்றையும் சொன்னபோது அவன் மகிழ்ச்சியில் துள்ளினான். நான் எப்படியாவது அந்த கிழவனை விட்டுவிட்டு விலகி அவனது வலையில் நிரந்தரமாக விழ வேண்டும் என்றுதான் அவன் விரும்பினான். இப்போது அவனது நோக்கம் நிறைவேறியது. நான் ஹர்ஷத்தின் அப்பார்ட்மெண்ட்டில் அவனுடையவளாக வாழ ஆரம்பித்தேன். என் அம்மா இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்தார். உள்ளுக்குள் அவர் எரிச்சல் அடைந்தார். பலமுறை அவர் ஹர்ஷத்திடம் என்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். ஆனால் ஹர்ஷத் அவரது பேச்சை புறக்கணித்தான். அவன் தன் மனதில் நினைத்தான், இலவசமாக கிடைக்கும் ஒரு பொருளை பெற கடமையின் சுமையை தன் கழுத்தில் ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று. என் அம்மா வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. என் படம் வெளியானதும் என்னிடம் பேரும் புகழும் பணமும் வந்ததும் நான் என்னை இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்வேன் என்று அவர் தன் மனதில் நினைத்து கொண்டார். அவர் என்னை பிற இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார். நானும் ஹர்ஷத்தின் காரணமாக எரிச்சல் அடைய ஆரம்பித்தேன். அவர் என்னுடன் காதலை பற்றி வாக்குறுதிகள் கொடுத்தார். ஆனால் திருமணம் என்ற விஷயத்தில் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். மேலும் ஒரு படத்திற்கு பிறகு அவர் என்னை புதிய படத்தில் நடிக்க வைக்கவில்லை. அவர் எப்போதும் என்னை தவிர்த்தார். விரைவில் நான் உனக்கு புதிய படம் கொடுப்பேன். முதல் படம் வெளியாகட்டும் பார். நீ ஒரே இரவில் புகழின் உச்சத்தை அடைவாய் என்றான். ஹர்ஷத் என் அம்மாவுக்கு மயக்க மருந்து கொடுக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் ஹர்ஷத் என்னுடன் நெருங்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் என் அம்மா ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லி என்னை தன் அருகில் அழைத்து கொள்வார். என்னுடன் நெருங்குவதற்கு அவனுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. பிறகு என் அம்மாவுக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து என்னுடன் இரவுகளை கழிப்பதுதான் அவனுக்கு ஒரே தீர்வாக தெரிந்தது. இதனால் என் அம்மாவின் மனநிலை மெல்ல மெல்ல மோசமடைந்தது. இங்கே நான் என் வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருந்தேன். ஹர்ஷத் என் அம்மாவுக்கு என்ன செய்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஹர்ஷத் என் அம்மாவுக்கு அதிக அளவில் தூக்க மருந்து கொடுத்த போது அவர் கிட்டத்தட்ட பைத்தியமாகிவிட்டார். இப்போது அவருக்கு மருந்து கிடைக்கவில்லை என்றால் அவர் பாத்திரங்களை எடுத்து எறிவார், மற்றவர்களை தாக்குவார். என் அம்மாவுக்கு என்ன ஆனது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஹர்ஷத் தெளிவாக சொன்னான், உன் அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவரை ஏதாவது பைத்தியக்கார மருத்துவமனையில் சேருங்கள் என்று. ஆனால் என் அம்மாவிடம் எனக்கு அன்பு இருந்தது. நான் அவரை என்னை விட்டு விலக்கி வைக்க தயாராக இல்லை. ஹர்ஷத் இப்போது சலிப்படைந்து விட்டான். இந்த கிழவி ஒரு தொல்லையாகிவிட்டாள் என்று. அந்த நாட்களில் ஹர்ஷத்தின் வலையில் ஒரு புதிய பெண் சிக்கிவிட்டாள். இப்போது அவனுக்கு என்னையும் பிடிக்கவில்லை. எப்படியாவது என்னை தன் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து வெளியேற்றிவிட்டு அந்த புதிய பெண்ணை என் இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். பிறகு என் படமும் வெளியானது. ஆனால் படம் மிகவும் மோசமாக தோல்வியடைந்தது. நான் மிகவும் அழகாக இருந்த போதிலும் என் நடிப்பில் உயிர் இல்லை. நடனத்திலும் நான் திறமையானவள் இல்லை. படத்தில் பல குறைபாடுகள் இருந்தன. அதனால் அது முழுமையாக தோல்வியடைந்தது. என் இதயம் கடுமையாக உடைந்தது. மேலும் ஹர்ஷத் தெளிவாக சொன்னான்,
நான் இனி உனக்கு படத்தில் வேலை கொடுக்க முடியாது. உன்னால் என் படம் தோல்வி அடைந்து விட்டது என்று. அப்போதே நான் கோபத்தில் அவனது அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து வெளியேறி வாடகைக்கு ஒரு இடத்தில் தங்க ஆரம்பித்தேன். ஹர்ஷத் என் காதலில் வலையில் விழுந்து விட்டதாக நான் நினைத்தேன். என் அழகில் அவன் மயங்கி விட்டான். அவன் என்னை சமாதானப்படுத்த வருவான் என்று நினைத்தேன். ஆனால் அது என் தவறான புரிதலாக நிரூபிக்கப்பட்டது. நான் என் அம்மாவிற்கு சிகிச்சை அளிக்க மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் என் அம்மாவின் மனநிலை அவ்வளவு மோசமடைந்து விட்டது. அவர் குணமடையவில்லை. இப்பொழுதெல்லாம் ராகுலின் நினைவுகள் என்னை பெரிதும் துன்புறுத்தின. அவனது அன்பான கண்கள், அவனது பாசமான ஸ்பரிசம். உண்மை தெரிந்தபோது அவன் கண்களில் இருந்த வலி மற்றும் அந்த கண்ணீர் எனக்கு நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் என் கண்கள் ஈரமாகிவிடும். பின்னர் ஒரு நாள் நான் ஷாப்பிங் மாலில் ராகுலை ஒரு பெண்ணுடன் சிரித்து பேசுவதை பார்த்தபோது என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. ராகுல் என்னை மறந்துவிட்டு தன் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான். அவன் ஏன் எனக்காக தன் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும்? கண்ணீருடன் நான் அங்கிருந்து விலகிவிட்டேன். அவன் எனக்காக காத்திருக்க நான் அவனுக்கு என்ன கொடுத்தேன் என்று என் மனதில் ஒரு வலி எழுந்தது. அன்று நான் ஒரு தவறான முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த பெண்ணின் இடத்தில் நான் இருந்திருக்கலாம். என் மடியில் ஒரு அழகான குழந்தை இருந்திருக்கும். ராகுல் இப்போது தன் மனைவியை பார்ப்பது போலவே என்னையும் அதே அன்புடன் பார்த்திருப்பான். அவன் தன் மனைவியை தன் பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருப்பது போலவே என்னையும் வைத்திருப்பான். இதனால் எந்த ஆணுக்கும் என் மீது தவறான பார்வை விழாது. ராகுலும் என்னை பார்த்தான். ஒரு கணம் அவன் தயங்கினான். பிறகு தன் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் மனைவியின் கையை பிடித்து அங்கிருந்து சென்றான். போகும்போது அவன் என் மீது ஒரு வெறுப்பு பார்வையை பதித்தான். அது என் உடல் முழுவதும் தீப்பொறிகளை பற்ற வைத்தது. இப்போது நான் சினிமா துறையில் வேலை செய்ய ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. 18 வயதில் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு 28 வயது ஆகிவிட்டது. நான் விரும்பியது எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் ஹர்ஷத் போல பல கதாநாயகனும் இயக்குநர்களும் என் வாழ்க்கையில் வந்து சென்றார்கள். இருந்த போதிலும் என் இதயம் சோகமாக இருந்தது. நான் வெறுங்கையுடன் இருப்பது போல் உணர்ந்தேன். என் அம்மாவும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். இப்போது எனக்கு சொந்தமான இரத்த உறவுகள் யாரும் இல்லை. புன்னகைக்கும் முகங்களுக்கு பின்னால் சுயநலவாதிகள் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தேவைக்காக என்னை பயன்படுத்திவிட்டு பிரிந்து சென்றார்கள். இப்போது நானும் இந்த வாழ்க்கைக்கு பழகிவிட்டேன். பலமுறை எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் இனி எந்த ஆணும் என்னை விரும்ப மாட்டான் என்று நினைத்து அந்த கருத்தை நான் உதறி தள்ளுவேன். ஆனால் இரவின் தனிமை என்னை கொல்வது போல் இருந்தது. பகல் ஓட்டத்திலேயே கடந்துவிடும். ஆனால் இரவை கழிப்பது எனக்கு கடினமாக இருந்தது. எனக்கு ஒரு உண்மையான துணை தேவை என்று உணர்ந்தேன். அவனிடம் என் இதயத்தின் வலியை பகிர்ந்து கொள்ளலாம். அவனது தோளில் சாய்ந்து நான் கண்ணீர் சிந்தலாம். நான் செய்த தவறுகளை வருத்தத்தின் வடிவில் வெளியேற்ற முடியும். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு துணை இல்லை. அதன் பிறகே என் வாழ்க்கையில் நிறைய ஆண்கள் வந்தனர். சிலரை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். சிலரை நிர்பந்தத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஏற்றுக்கொண்டேன். வருடங்கள் ஆக ஆக அதுவும் குறைந்து போனது. ஏனெனில் எனக்கு 40 வயதிற்கு மேலாகிவிட்டது. அதன் பிறகு எந்த ஆண்களும் என்னை கண்டுகொள்ளவில்லை. எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தேனோ அவ்வளவு வறுமைக்கும் தள்ளப்பட்டேன். மதுவுக்கும் அடிமையானேன். இப்பொழுதெல்லாம் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு மட்டுமே அழைத்தனர். ஒரு சிலர் வேறு மாதிரியான படங்களுக்கும் அழைப்பு விடுத்தனர். இருந்தாலும் பணத்திற்காக அனைத்தையும் செய்து வந்தேன். ஆனால் அந்த பணம் எனக்கு போதவில்லை. ஒரு கட்டத்தில் என்னிடம் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று தோன்றிய போது அதுவும் நின்று போனது. ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த கதாநாயகி என்ற பெயரை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது என்னிடம் இருப்பது எல்லாம் வறுமையும் மோசமான வியாதிகளும் மட்டும்தான். 50 வயதை கடந்த பிறகு என்னை பார்ப்பதற்கு கூட யாரும் விரும்பவில்லை. சாப்பாட்டிற்கே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடன் நடித்த சில கதாநாயகர்கள் தான் பாவப்பட்டு மாதம் மாதம் செலவுக்கு பணம் அனுப்பி வைப்பர். அதில் தான் என் வாழ்க்கை ஓடுகிறது. எனக்கு தெரியும் என் வாழ்க்கை இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் என்று. ஏனென்றால் என்னிடம் இருந்த வியாதிகள் அப்படி. நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஏனென்றால் இருக்கும் இந்த வாழ்க்கை நரகமாக இருந்தது. இப்போது கடந்த காலத்தை பற்றி நினைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதும் நன்றாகவே தெரியும்.